in estimation theory, listen carefully, they have given the problem, so that s square equal to 1 by n minus 1 summation I equal to 1 to n x minus x bar the whole square is unbiased. Unbiased னா உங்களுக்கு தெரியும், அது வேரியேஷன் இருக்காது. இப்போ ஒரு டாஸ், ஒரு காயினை வந்து டாஸ் பண்றோம் வைப்பேன், அன்பயாஸ்ட் அப்படின்னா ஹெட் வருவதற்கான ப்ராபபிலிட்டி 1/2, டெயில் வருவதற்கான ப்ராபபிலிட்டி 1/2, ஈக்குவல் சான்ஸ். ஒரு காயின்ல ரெண்டு சைடுமே ஹெட் இருக்குன்னு வைப்பேன், யாருக்கும் தெரியாது அப்படி இருக்குது. இன்னொருத்தனை டாஸ் பண்ண சொல்றேன், நீ டாஸ் பண்ணுன்னு, நீ ஹெட் கேட்டாச்சுன்னா உனக்கு ஃபேவரபிளா தான் முடியும். அதுக்கு பேரு பயாஸ். அதுக்கு பேர் என்னது? பயாஸ்ட். அன்பயாஸ்ட் அப்படிங்கிறது ஈக்குவல் சான்ஸ் மீனிங் வரும், ஈக்குவல் சான்ஸ். இப்போ டை வந்து அன்பயாஸ்ட் டைனா என்ன மீனிங்? ஒரு ஃபேஸ் 1, அடுத்த ஃபேஸ் 2, அடுத்தது 3, 4, 5, 6. திடீர்னு 1 வரக்கூடிய இடத்துல 2 தான் இருக்குது, 2 டைம்ஸ் வருதுன்னா அதுக்கு பேர் என்னது? பயாஸ்ட். ஓகே, அன்பயாஸ்ட் வந்து செக் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஒன். அது எதுக்கு செக் பண்ணணும் அப்படின்னா பாராமீட்டர். பாராமீட்டர், வாட் இஸ் மீன் பை பாராமீட்டர்? மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்றது. இப்போ ஒரு ஹைட் இருக்குது, சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் தான் அது என்னது? பாராமீட்டர். ரெண்டு பேரும் ஹைட்டை வச்சு கம்பேர் பண்றோம், சரிதா? சென்டிமீட்டர், இவனுக்கு சென்டிமீட்டர்னு பாராமீட்டர் எடுத்துட்டு இன்னொருத்தனை மீட்டர்னு கொண்டு வரக்கூடாது. இவனுக்கு ஹைட் சென்டிமீட்டர் அப்படின்னா இவனுக்கு ஹைட் எப்படி தான் எடுக்கணும்? சென்டிமீட்டர். அப்பதான் கம்பேரிசன் கொண்டு வர முடியும், சரிதா? அதுல நிறைய இதுல அன்பயாஸ் செக் பண்ணணும், அது ஒரு ப்ராப்ளம். அடுத்த டைப்லாம் வருது, அதுல எஃபிஷியன்சி செக் பண்ண போறோம், பிறகு அதுல வந்து சஃபிஷியன்சி, சரிதா? இந்த மாதிரிலாம் செக் பண்ணுவோம். அந்த பாராமீட்டரோட கண்டிஷனை செக் பண்றதுக்கு தான் இதெல்லாம் யூஸ் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து அன்பயாஸ்ட். இந்த ப்ராப்ளம் ஃபுல்லாவே அன்பயாஸ்ட் தான், சரிதா? அன்பயாஸ்ட் என்னன்னு சொல்லிட்டேன்ல உனக்கு. பாராமீட்டர் இங்க வந்து எஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்க வந்து என்ன இருக்குதுன்னா சிக்மா ஸ்கொயர் இருக்குது. இது என்ன? இப்ப லாஸ்ட்ல நீ படிச்சிருப்ப ஃபர்ஸ்ட் மேக்ஸ்ல. இது பாப்புலேஷன். பாப்புலேஷன்ல இருந்து எடுக்கக்கூடியது சாம்பிள். பாப்புலேஷன்ல இருந்து எடுக்கக்கூடியது என்னது? சாம்பிள், சரிதா? சோ இதுல பாப்புலேஷன் அப்படின்னு சொல்ல ஒரு ஹோல் நேஷன், சரிதா? ஹோல் நேஷன்ல உள்ள பீப்புள்ஸோட சேலரி, அவரேஜ் சேலரி, அவரேஜ்ங்கிறது பாராமீட்டர். அவரேஜ்ங்கிறது என்னது? பாராமீட்டர். அவரேஜ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மீன் சொல்லுவோம், சரிதா? அந்த பீப்புள்ஸோட அவரேஜ் சேலரி என்ன அப்படின்னா, நீ பாட்டு 140 crores பீப்புளோட அவரேஜ் சேலரி எல்லாம் கால்குலேட் பண்ண முடியுமா நம்மளால? இட் இஸ் இம்பாசிபிள். சோ அதை வந்து என்ன செய்வோம் அப்படின்னா நியூன்னு எடுப்போம். நியூ அப்படின்னா பாப்புலேஷன் மீன். சும்மா ஒரு ஜட்மெண்டா நம்ம சொல்லுவோம், அவரேஜ் சேலரி பர் மந்த் 10,000. அவரேஜா இந்தியன் பீப்புள்ஸோட அவரேஜ் சேலரி பர் மந்த் 10,000. பட் நம்ம சாம்பிள் தான் எடுத்து செக் பண்ணிப்போம். ஓகே, அதுல இருந்து என்ன எடுப்போம்? சாம்பிள். சாம்பிள்னா கிட்டத்தட்ட ஒரு 1 lakh பீப்புள்ஸ். 1 lakh பீப்புள்ஸும் பெரிய ரிச்சான பீப்புள்ஸ் எடுக்க கூடாது. அப்ப அது வந்து பயாஸ்க்கு பேர். சரி, பயாஸ் பேர் எடுக்கிறது. இங்க கொஞ்சம் எடுக்கணும், இந்த ஏரியால அப்படின்னு எல்லா இடமும் எடுக்கணும். அரௌண்ட் ஒரு 1 lakh மினிமம் எடுக்கணும். அதான் சாம்பிள். அவங்களுக்கு கால்குலேட் பண்ணக்கூடிய அவரேஜ்க்கு பேர் என்னது? எக்ஸ் பார். இது யாரு? பாப்புலேஷனோட அவரேஜ். கண்டுபிடிக்க முடியாது. சாம்பிளோட அவரேஜ் சூஸ் பண்ணி தான் பாப்புலேஷன் கரெக்டா இதுக்கு மேட்ச் ஆகுதான்னு கால்குலேட் பண்ணணும். அதுதான் நம்ம செகண்ட் மேக்ஸ்ல படிச்சோம், சரிதா? செகண்ட் மேக்ஸ் அழகா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டயக்ராம் போட்டு நம்ம வீடியோஸ்லாம் போட்டுருக்கோம். செகண்ட் மேக்ஸுக்கு பார்த்தா தெரியும், அந்த மாதிரி போகும், சரிதா? சோ சாம்பிள் எடுத்து நம்ம அதை தான் பாப்புலேஷனுக்கு மேட்ச் பண்ணுவோம். இங்க பாராமீட்டர் வந்து வேரியன்ஸ் எடுக்கிறாங்க. இது வந்து பாப்புலேஷன் வேரியன்ஸ். இங்க வந்து இது என்னது? நியூங்கிறது என்னது? அவரேஜ், பாப்புலேஷன் அவரேஜ். எக்ஸ் பார்ங்கிறது சாம்பிள் அவரேஜ். இங்க சிக்மா ஸ்கொயர் என்னது? பாப்புலேஷன் வேரியன்ஸ். ஓகே, எஸ் பார்ங்கிறது சாம்பிள் வேரியன்ஸ். சாம்பிள் வேரியன்ஸ். இப்போ என்ன கேட்டிருக்காங்க क्वेश्चन அப்படின்னா, இந்த பாராமீட்டர் இதை செக் பண்றதுக்கு கரெக்டானா இல்லையா, கரெக்டா இல்லையான்னு கேட்டிருக்காங்க, சரிதா? இந்த பாராமீட்டர் இதை செக் பண்றது கரெக்ட் தானா, அதாவது எக்ஸ் பார்ங்கிறது இதை செக் பண்றதுக்கு ஓகே தானா, சரிதா? இது ஹையர் குவாண்டிட்டி, நம்ம சாம்பிள் தான் எடுக்கிறோம். சாம்பிள் பாராமீட்டர் இதுக்கு செக் பண்றது ஓகே தானா, இது சூட்டபிளா ஆகுமா, இல்ல இது நீங்க இந்த மாதிரி எல்லாம் எடுத்து இதை செக் பண்ணா இதெல்லாம் கரெக்டா ஜட்ஜ் பண்ண முடியாது, அதுக்கு வேற மெத்தட்ஸ் இருக்கு அப்படியா அப்படின்னு தான் கொஸ்டின், சரிதா? சரி, இதை நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணா சொன்னல, ஒரு நாள் ஃபுல்லா போயிட்டு இருக்கோன்னு இப்படி உனக்கு சொல்லிட்டேன். இதை கான்செப்டை மைண்ட்ல வச்சுக்கோ. இப்போ இந்த அன்பயாஸ்ட் செக் பண்றதுக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னா,
எக்ஸ்பெக்டட் இ ஆஃப் ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம பார்த்துருக்கோம்ல இ ஆஃப் எக்ஸ் அப்படின்னா இ ஆஃப் எக்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் பார்த்துருக்கல இதுதான் அவரேஜ்ங்கிறது. இ ஆஃப் நல்லா கேட்டுக்க எஸ்பேட் எதுக்கு ஈக்குவலா வரணும் அப்படின்னா இதுக்கு ஈக்குவலா வரணும். இப்படி வந்துச்சு அப்படின்னா திஸ் இஸ் அன்பயாஸ்ட். நாட் ஈக்குவல் வந்துட்டு என்னது பயாஸ்ட். கான்செப்ட் ஓகே தானா? பாராமீட்டர் செக்கிங் இப்படி வருது. ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் இந்த பாராமீட்டர் சேஞ்ச் ஆகும். என்ன செய்யணும்? சாம்பிள் பாராமீட்டர் எடுக்கணும். அதுக்கு எஸ்டிமேஷன் இ கால்குலேட் பண்ண எக்ஸ்பெக்டேஷன் கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ண அதுக்கு எதுக்கு ஈக்குவலா வரும்? பாப்புலேஷனுக்கு ஈக்குவலா வரும். தெரியுதா? என்ன இருக்குல்ல இது இதுக்கு மேட்ச் ஆகும். இப்போ இதெல்லாம் செக் பண்ணணும்னா இது வந்து என்னது இதுக்கு மேட்ச் ஆகும். ஓகே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டா? அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? இதுக்கு இ ஆஃப் எடுக்க போறோம். அது எதுக்கு ஈக்குவல் ஆகணும்? சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் ஆயிட்டு அப்படின்னா அன்பயாஸ்ட். நாட் ஈக்குவல் ஆயிட்டுனா பயாஸ்ட் அப்படின்னு ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ டு ப்ரூவ் இதான் டு ப்ரூவ். இதுல மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம். என்ன இருக்குல்ல இதை கொண்டு வர போறோம். எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/n-1 summation i equal to 1 to n x minus x bar the whole square. உனக்கு x barனா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. தெரியுதா? இப்போ பார்த்தா தெரியும். ஓ இப்படிதான். சரி இப்போ பாரு. இப்போ நல்லா கேட்டுக்க. இந்த மியூன்னு ஒரு டேர்ம் இருக்கா? இதை மியூங்கிற டேர்ம் உள்ள நீ கொண்டு வரணும். அப்ப என்ன செய்யணும்? பிளஸ் மியூ மைனஸ் மியூ அப்ப உள்ள வந்துரும்ல ஆட்டோமேட்டிக்கா. ஸோ equal to 1/n-1 summation I equal to 1 to n x minus mu plus mu. பாரு அப்புறம் என்ன ஒண்ணு தானே கட் பண்ணா என்ன வரும்? ஒண்ணு தானே முடிஞ்சு அதுதானே கேன்சல் ஆகும்ல. ஸோ மியூவை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்க. ஏதாவது ஒரு டேர்ம் உள்ள எதிர்த்து வரணும் அப்படின்னா பிளஸ் மைனஸ் போட்டு உள்ள கொண்டு வந்துடலாம். ஓகே சரி. மைனஸ் எக்ஸ் பார் தி ஹோல் ஸ்கொயர். இப்போ பாத்து என்ன ஃபுல்லாவே டெரிவேஷனா போயிட்டு இருக்கோம். I equal to 1 to n அப்படியே கவரவா பாத்துக்க. அப்ப x ஆல ஈஸியா எழுதிரலாம். x minus mu பிராக்கெட் போட்டுக்க. இதெல்லாம் நல்லா பாரு. மைனஸ் டேக் இட் அவுட் சைட். அப்ப x bar minus mu என்ன நடந்துருக்குது? மைனஸ காமனா எடுத்துட்ட. so it will become plus mu என்ன ஆயிட்டு மைனஸ் ஆயிட்டு. தெரியுதா? க்ளோஸ் பண்ணிக்க. ஸ்கொயர் எல்லாத்துக்கும் பவர் யார் இருக்கா? ஸ்கொயர் இருக்காங்களா? சரி தெரியுமா பாரு. ஈக்குவல் டு 1/n-1 சமேஷன் I equal to 1 to n a minus b the whole square ஃபார்முலா போடலாமா? சரி x minus mu the whole square plus x bar minus mu the whole square minus 2 into x minus mu x bar minus mu போடலாமா? இந்த சமேஷன் இருக்குல்ல அத bring inside the bracket கொண்டு வந்துரு. so 1/n-1 into summation I equal to 1 to n x minus mu the whole square உள்ள கொண்டு வரோம் பிளஸ். தெரியுதா சார்? இதுல நமக்கு ஒரு சின்ன இதுல i ஏன்னா இங்க i equal to 1 to n வருதுல்ல அதனால இங்க i போடணும். அந்த i நம்ம விட்டுட்டோம். சோ அந்த i உள்ள எழுதிக்க. i இங்க வரக்கூடாது. இதுல மட்டும்தான் i இது i. listen i varies from 1 to n. இதுல i ங்கற டேர்ம் இருக்குதா? இல்ல. அத சமேஷன் வெளியே எடுத்துரு. x bar minus mu the whole square summation I equal to 1 to n. அப்ப இங்க 1 இருக்கு மீனிங். ஆக்சுவலா bring the summation inside the bracket. அது இத என்ன செய்யற? சமேஷன் வெளியே கொண்டு வர. ஏன் கொண்டு வர? இந்த ஐங்கற டேர்ம் இல்ல. புரிஞ்சுச்சா? அப்ப இங்க சும்மா போட கூடாது. 1 போட்டு வச்சுக்கணும். சரிதா? நெக்ஸ்ட் மைனஸ் 2 into இங்க i இருக்குதா? இல்ல. அத வெளியே எடுத்துரு. x bar minus mu summation I equal to 1 to n xi minus mu. போட்டாச்சா? சரி. இது ஒரு பிராக்கெட். ஏன்னா 1/n-1 common to all the term. சரி. இதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆக்சுவலா அதை எக்ஸ்பிளைன் பண்ணா டைம் ஆகும். உனக்கு எக்ஸர்சைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தானே போயிட்டு இருக்குது. இந்த ஃபார்முலாவை மட்டும் இதுல நோட் பண்ணிடணும். எப்படின்னா சமேஷன் I equal to 1 to n xi
minus mu the whole squared equal to வேணாம் அது அடுத்த லைன்ல வேணா கொண்டு வரலாம் அது அப்படி இருக்கட்டும் 1 by n minus நம்ம லாஸ்ட்ல அதை அப்ளை பண்ணிடலாம் summation I equal to 1 to n xi minus mu the whole square minus x bar minus mu the whole square இது இதோட வேல்யூ பாரு summation I equal to 1 to n 1 இப்படி இருக்குது ரிசல்ட் இதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா I வந்து first 1 plus 1 plus plus 1 n times அப்ப 1 வந்து n times ஆட் பண்ணா என்னடி வரும் summation addition என்ன வரும் 1 வந்து n times ஆட் பண்ற 2 times ஆட் பண்ணா என்ன வரும் 2 தான வரும் 3 times ஆட் பண்ணா என்ன வரும் 3 4 times ஆட் பண்ணா 4 அப்படினா n times ஆட் பண்ணா என்ன வரும் n அப்ப அந்த இடத்துல என்ன போடணும் n அப்ப இந்த n minus 2 x bar minus mu summation I equal to 1 to n xi minus mu இதெல்லாம் யாரு s ஸ்கொயர் தான் தெரியுதா இதுல இது பிளஸ் ஓகே இது பிளஸ் என்னமா எக்ஸ்பெக்டேஷன் எடுக்க போறேன் இவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணிருக்கேன் என்னதான் என்ன செய்ய போற we will take expectation e of னு எடுக்கணும் தெரியுதா இது வரைக்கும் s ஸ்கொயர் தான் எடுத்துறோம் e of எடுக்க போறோம் சரி இதை எழுதிக்க ஏன்னா நிறைய ஸ்பேசஸ் தேவைப்படும் எல்லாம் இதை காப்பி பண்ணிக்க ஸ்டில் பண்ணிக்க ஃபாஸ்ட் all of you listen don't write just listen summation I equal to 1 to n xi minus mu நீ எக்ஸாமுக்கு ஸ்ட்ரைட்டாவே இப்படி போடலாம் n into x bar minus mu னு போடலாம் ஸ்ட்ரைட்டா பட் அத எப்படி வரும்ங்கறது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன் தெரியுதா ஏனா summation I equal to 1 to n xi minus mu equal to I equal to 1 அப்ப பாரு I வரக்கூடிய இடத்துல 1 போடு x1 minus mu plus I equal to 2 x2 minus mu ஏன் plus plus போட்டு வரோம் இங்க summation இருந்தா என்ன செய்யணும் plus plus இப்படி வருது அப்போ நல்லா கேட்டுங்க x termsலாம் தனியா எழுதிரு x1 plus x2 plus etc plus xn minus mu termsலாம் தனியா எழுதும்போது எப்படி வரும் minus mu minus mu minus mu அப்படி எத்தனை நேரம் வருது n times அதனால தான் என்ன செய்யறோம்னா minus n mu னு எழுதிரும் ஓ mu plus mu plus mu plus n times வந்தா எப்படி எழுதுவோம் எத்தனை நேரம் இருக்கு 2 times mu வந்தா 2 mu 3 times mu வந்தா 3 mu n times வந்துச்சுனா சம் பண்ணும்போது என்ன வரும் n mu அதான் இங்க n mu னு போட்டுறோம் இங்க மைனஸ்க்கு நான் மைனஸ் நெக்ஸ்ட் அடுத்து x1 plus x2 plus etc xn ஓட வேல்யூ என்னன்னா summation that means x bar average எடுக்கிறதுக்கு ஃபார்முலா இதானே ரைட் தானா ஒரு கிளாஸ்ல 10 பேருக்கு அவரேஜ் எடுக்கணும் மார்க் அப்படினா என்ன செய்வோம் 10 பேரோட மார்க் ஆட் பண்ணி டிவைடட் பை 10 போடுவோமா அதான் இங்க அவரேஜ் சோ திஸ் இஸ் அவரேஜ் இத கிராஸ் மல்டிபிள் பண்ணியாச்சுனா n x bar சோ x1 plus x2 etc xn இதெல்லாம் என்ன எழுதிரலாம் n x bar னு எழுதிரலாம் அதான் எழுதிரோம் n x bar minus n mu equal to காமனா என்ன வெளிய எடுத்துரு உனக்கு எக்ஸாமுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு தெரியாது சார் மறந்து போச்சு அப்படினா சிம்பிளா இத படிச்சு வச்சிரு நல்ல ஸ்கொயர் கிடையாது இந்த ஃபார்முலா n into x bar minus mu summation I equal to 1 to n xi minus mu equal to n into x bar minus mu இது வந்து எக்ஸ்பிளனேஷன் ஓகே அப்போ இது மேல என்ன அப்ளை பண்ணிரலாம் n into x bar minus mu so s squared equal to 1 by n minus 1 into summation I equal to 1 to n xi minus mu சார் இங்க ஏன் சார் அப்ளை பண்ண முடியாது அப்படினா இங்க என்ன இருக்குது ஸ்கொயர் இருக்குது இங்க என்ன இருக்குது ஸ்கொயர் சரி plus x bar minus mu the whole square the n ஃபின் எழுதிரலாம் n into x bar minus mu square minus 2 into listen instead of summation I equal to 1 to n xi minus mu என்ன எழுதிரலாம் n into x bar minus mu n into x bar minus mu அது முன்னாடி பாரு இது என்ன ஃபில் எழுதிரு x bar minus mu இங்க என்னது x bar minus mu
since என்ன இருக்கு since இந்த டைம் எழுதி சரிதா இதுல ஆமா இதுல ஸ்கொயர் வரும் ஸ்கொயர் கரெக்ட் இந்த ரெண்டு மல்டிபிள் பண்ணா என்ன வரும் நமக்கு x பார் மைனஸ் mu the whole square அத அப்ப ஒரே டைம் எழுதி x பார் மைனஸ் mu the whole square since ரீசன் என்ன இருக்கு எப்படி அப்ளை ஆயிட்டு என்னன்னு சரிதா சரி நெக்ஸ்ட் இத க்ளோஸ் பண்ணிக்க இங்க 2 டைம்ஸ் இருக்குது இங்க 1 டைம் இருக்குது so s square equal to 1 by n minus 1 into summation I equal to 1 to I equal to 1 அத கட் பண்ணு விடு I equal to 1 to n xi minus mu the whole square plus n into x bar minus mu the whole square இதுல மைனஸ் போடுங்க 2 டைம்ஸ் இருக்கு 1 டைம் இருக்கு சோ மைனஸ் n into x bar minus mu the whole square சரிதா சும்மா ஆர்டர் அடிஷன் தான் இது வரைக்கும் ஒரு ஃபார்ம் கொண்டு வந்துட்டு என்னதான் எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ 2 ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ணனும் e of s square equal to sigma square எக்ஸாம்பிள் நல்லா பாத்துங்க லாஸ்ட்ல இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணனும் ஓகே so e of s square take expectation on both sides 1 by n minus 1 e of எல்லாத்துக்கும் தனித்தனியா கொண்டு போனோம் e of summation I equal to 1 to n xi minus mu the whole square minus n into summation I equal to 1 to n x bar minus mu the whole square எப்படி ஓகே இதுக்கு ஃபார்முலா உண்டு அதுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் இருக்குது தெரியுதா நான் உனக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன் சொல்லாம ஃபார்முலா மட்டும் சொல்லி தரேன் அத நீ எழுதிக்க தெரியுதா summation நர்ல e உள்ள கொண்டு வரணும் e 1 divided by 1 minus n minus 1 bring e inside the bracket so expectation of summation I equal to 1 to n xi minus mu the whole square minus expectation n வந்து வெளிய வந்துரு n e of expectation I equal to 1 to n x bar minus mu the whole square close the brackets இதோட வேல்யூ என்ன வரும் அப்படினா நல்லா கேட்டுங்க ஆக்சுவலா நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணல அதே போல அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணாம டைரக்ட்டா நம்ம ஆன்சர் போடலாம் e of summation I equal to 1 to n xi minus mu the whole square equal to sigma square the value sigma square expectation of I equal to 1 to n x bar minus mu the whole square equal to sigma square by n sigma square by n இந்த வேல்யூ இதில் அப்ளை பண்ணி பாரு சரிதா அப்ளை பண்ணா ஸ்டில் பண்ணிக்கவே லேசா ஸ்டில் இது வந்து n sigma square என்ன ஏன் n sigma square அப்படினா I equal to எங்க போகுது 1 to n வெறும் x minus mu the whole square னா sigma square சரிதா பட் இங்க என்ன இருக்குது I equal to 1 to n ஓகே இப்போ லாஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சறோம் பாத்துங்க சோ இதுல அப்ளை பண்ணு n sigma square minus n into sigma square by n n cancel இதுல காமனா இருக்க டேர்ம் யாரு sigma square take it commonly outside n minus 1 n minus 1 into sigma square இது வந்து கட் பண்ணி விட்டாச்சு அப்படினா e of s square ஓட வேல்யூ என்ன வருது e of s square equal to sigma square இப்படி ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படினா இது வந்து unbiased இந்த எஸ்டிமேட்டர் வந்து இதுக்கு என்ன ஆகுது மேட்ச் ஆகுது சரிதா இது சாம்பிளோட வேரியன்ஸ் அது வந்து பாப்புலேஷனோட வேரியன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு இந்த பாராமீட்டர் எனஃப் அப்படினு சொல்றது சரிதா அது நான் ஸ்டார்டிங்ல டயகிராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன் this is a population sample இதோட வேரியன்ஸ் s square இதோட வேரியன்ஸ் sigma square இது unbiased இல்லைன்னு செக் பண்றதுக்கு e of s squared எடுத்தா போதும் அது எதுக்கு மேட்ச் ஆகணும் அந்த பாப்புலேஷனுக்கு மேட்ச் ஆகும் so s squared is a unbiased estimator of sigma square எழுதுங்க
ரைட் இட்.